இந்த உச்சு கொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த உச்சு கொட்டுறது என்பது பெற்றோர்களிடத்தில் செஞ்சிடாதீங்க. எப்போ பொதுவாக செய்கிறதுக்கு மனசு வரும் அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் தான் வரும். ஒன்றும் புரியாது, ஒன்றும் விளங்காது, சொன்னதையே சொல்லிட்டு கிடக்கிறது, பேசினதையே பேசிட்டு கிடக்கிறது இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 60 வயது 70 வயது தாண்டினதுக்கப்புறம் இயல்பாக மனுஷனுக்கு வரும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 2 பேர் இருக்கலாம் அல்லது ஒருத்தங்க இருக்கலாம், வயசாக இருப்பாங்க, அவங்க கிட்ட உங்களுடைய அந்த விதமான இந்த உச்சி கொட்டுறது கூட அவங்க முன்னாடி நீங்கள் செஞ்சிடாதீங்க. வலா தகுல்லஹுமா உஃப். இது வந்து காற்று தான். உஃப்ங்கிறது காற்று தான். அப்படிங்கிறது எப்படி ஒரு சவுண்ட், அந்த மாதிரி அரபுகளை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. அதான் உஃப்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. சரிங்களா. வலா தன்ஹருஹுமா, அவங்கள விரட்டிடாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்களிடத்துல சங்கையான கனிவான கண்ணியமான வார்த்தையை மட்டும் பேசுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைய பொழுதில் நாம் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இவர்கள் விஷயத்தில் நாம் என்ன கடமைகள் ஆற்ற பணிக்கப்பட்டிருக்கிறோம், கடமையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றியான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் சில குறிப்புகளாக அல் குர்ஆனில் இருந்து ஹதீஸ்களில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரித்தானவர்களே, பெற்றோரை பேணுவோம் என்று நாம் இதற்கு தமிழ் மொழியில் கூறுகிறோம். பெற்றோர் நலம் நாடுதல், பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், பெற்றோரை பேணுதல் என்பதாக இதை நம்ம சொல்கிறோம். அரபு மொழியில் இதற்கு பிர்ருல் வாலிதைன் என்று சொல்லப்படும். பிர்ருல் வாலிதைன் என்பது அரபு பதம். பிர் என்றால் பணிவிடை செய்தல், நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுதல் என்பது பொருள். வாலிதைன் என்றால் பெற்றோர்கள், தாய் தந்தையர். இந்த பிர்ருல் வாலிதைன் எனக்கூடிய வார்த்தை, இந்த பிர் என்பது எதிலிருந்து வந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். அல்லாஹ்வுடைய பெயரில் பிர் என்று இருக்காது. இதற்கு நெருக்கமாக ஒரு பெயர் இருக்கிறது. எது? ஒரே ஒரு ஹரக்கத் மாற்றணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பேர் வந்துடும். பர், பர்ருர் ரஹீம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. பர் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அல் பார் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லப்படும். நன்மை செய்பவன் என்று பொருள். பர் என்று சொன்னாலும் நலவு, நலவை நாடுபவன், நலவை செய்யக்கூடியவன் என்பதுதான் ஹைர் என்பதுதான் பர். இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மஆனில் ஹைர், நலவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் பொதுவான ஒரு பொது சொல் என்பதுதான் அல் பர். இதிலிருந்து தான் பிர்ருல் வாலிதைன் என்ற வார்த்தை என்பதே வருகிறது. பெற்றோர்களிடத்தில் அழகிய விதத்தில் நடந்து கொள்ளுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்ராக இருக்கிறான். பர், பார். நாம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமையை பற்றி சொல்லும் பொழுது நாம் நம்மிடமிருந்து பிர் ஏற்பட வேண்டும். பிர்ருல் வாலிதைன். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து தூர், சூரா தூர் எத்தனாவது அத்தியாயம்? 53வது அத்தியாயம். சூரா தூருடைய 28வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னா குன்னா மின் கப்லு நத்ஊஹு இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம்.
என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நிச்சயமாக இதற்கு முன்பாக நாம் அழைத்து கொண்டிருந்தோம். இன்னஹு நிச்சயமாக அவன், அந்த அல்லாஹு அவனே அல்பர் நன்மை செய்பவனாக இருக்கிறான், நலவு நாடுபவனாக இருக்கிறான், அர் ரஹீம் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இந்த வார்த்தையிலிருந்து தான் பிர்ருல் வாலிதீன் என்பது வந்ததுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் மனசில் பதிய வச்சுக்கிறேங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பிர்ருல் வாலிதீன் அப்படின்னா பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், பெற்றோருக்கு நலன் நாடுதல், பெற்றோருடன் நல்ல முறையில் நடத்தல், அது பிர்ருல் வாலிதீன்னு சொல்லுவோம். அது பர்ரிலிருந்து வந்தது. பர் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அல் முஹ்சின் இலா இபாதிஹி, அதாவது தனது அடியார்களின் பக்கம் நலவு நாடுபவன், தனது அடியார்களுக்கு நன்மை செய்பவன் என்று பொருள். அல்லாஹ்வுக்கு பர்ருங்கிறது என்ன பொருள்? தனது அடியார்கள் மீது நன்மை நாடுபவன், நன்மை செய்பவன், அடியார்களுக்கு நல்லதை செய்பவன் என்பதுதான் பொருள். அப்போது அதிலிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களிடத்தில் நாம் நன்மை செய்பவர்களாக, அவர்கள் நலம் நாடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிர்ருல் வாலிதைன் என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பணித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனிலுடைய வசனங்கள், அத்தியாயங்களில் இடம்பெற்றக்கூடிய வசனங்களை ஏராளமாக நாம் எடுத்து பார்க்க முடியும். சூரத்து நிசாவுடைய 36, சூரா லுக்மானுடைய 14, சூரத்து பனி இஸ்ராயில், சூரத்துல் இஸ்ராவுடைய 23 25, சூரா அன்கபூத் எனக்கூடிய 29வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம் என்று பல வசனங்களிலே பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இறைவன் குறிப்பிடக்கூடியதை பார்க்க முடியும். அதை முழுக்க அந்த வசனங்களுடைய முழு மொழிபெயர்ப்பு என்ன, முழு தஃப்சீர் என்னங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு நேரம் போதுமானதாக இருக்காது. சுருக்கமாக அல்லாஹ் அதில் என்ன சொல்ல வர்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் எப்படி அதை வலியுறுத்துறாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சூரா நிசாவுடைய 36 நாம் எடுத்துக்கொண்டால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதை கொண்டும் நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் அழகிய விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீங்க, பெற்றோரோடு அழகிய விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். இது சூரா நிசாவுடைய 36. அல்ஹம்துலில்லாஹ். சூரா லுக்மானுடைய 14 அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுறா? அனிஷ்குர்லி வலி வாலிதைக் இலையல் மசீர். அனிஷ்குர்லி வலி வாலிதைக், எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றியாக இருங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றியாக இருங்கள், இலையல் மசீர், என் பக்கம்தான் நீங்கள் திரும்பி வர இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானில் குறிப்பிட்டு காட்டுறான். ஆக இதில் என்ன செய்தி? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், பெற்றோருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது இறைவன் அதோடு சேர்த்து சொல்கிறான். ஒரு முக்கியமான ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய விரிவுரை வழங்கக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர் ஒருத்தங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது குறிப்பிடுவாங்க, அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்கிறானே, இதில் ஒரு குறைந்தபட்சமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கான ஒரு குறைந்தபட்ச அடையாளம், பெற்றோருக்கு நன்றி செலுத்துவதற்கு நன்றியாக இருப்பதற்கான குறைந்தபட்ச அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், மன் சல்லா சலாத் அல் ஹம்ஸ், யார் 5 நேர தொழுகையை தொழுதாரோ அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தி விட்டார். ஒமன் தஆலி அபவைஹி அக்கிபஹா, அந்த 5 நேர தொழுகைக்கு பிறகு யார் தனது பெற்றோருக்காக வேண்டி துவா செய்தாரோ அவர் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியை செய்து விட்டார். குறைந்தபட்சம் அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருப்பது 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவது. பெற்றோருக்கு நாம் நன்றி செலுத்தினோம், இந்த வசனத்தை படித்தோம், நம்ம செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறோம், அதனுடைய குறைந்தபட்ச அளவு என்பது 5 நேர தொழுகைக்கு அப்புறம் அவங்க பேரை மறக்காமல் சொல்லி அவங்களுக்காக துவா செய்வது, அவர்கள் ஹயாத்தாக இருந்தாலும் சரி, நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றிருந்தாலும் சரி. இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் மறக்காமல் நன்றி செலுத்துங்க, நன்றியோடு இருங்க என்று சொல்கிறான். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அல்லாஹ் நன்றியை பற்றி பல இடத்துல சொல்லி காட்டுறான். நன்றி உள்ளவனாக மனிதன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ஷக்கூர். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ஷக்கூர். ஷக்கூர் என்று சொன்னால் நன்றி பாராட்டுபவன். நன்றி பாராட்டுபவன், நம்ம செஞ்ச நன்மைகள் எல்லாம் சேகரித்து அதை வீணாக்கிறாமல் அதற்காக நமக்கு கூலி வழங்குபவன், நம்மை பாராட்டக்கூடியவன், நமக்கு அதுக்கான வெகுமதிகளை, அதனுடைய அப்ரிசியேஷன்ஸ், அதற்கான எல்லா விதமான நலன்களையும் நன்மைகளையும் தரக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மனிதனிடத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு நன்றி உள்ளவனாரு. நன்றி எப்போ நாம் மறந்து நடப்போமோ அப்போதான் நம்மிடமிருந்து மிகப்பெரிய விபரீதங்கள் எல்லாம் ஏற்படும். ஈமான்,
ஈமான் என்பது இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கைக்கு எதிரானது என்பது இறை நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. அதற்கு என்ன வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அரபியில்? சத்தமாக சொல்லுங்க. சரிதான், காஃபிர், இறை நிராகரிப்பாளன், இறைவனை மறுக்கக்கூடியவன் காஃபிர். அந்த இறை மறுப்புக்கு சொல்லுவோம் குஃபுர் என்று சொல்லுவோம். இந்த குஃபுருக்கான எதிரான வார்த்தை என்பது நாம் பொதுவாக அடிப்படையாக நாம் எடுத்துக்கொண்டால் குஃபுருக்கான எதிரான வார்த்தை என்பதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஈமான்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாதது குஃபுர்னு சொல்லுவோம். ஆனால் மொழி ரீதியில் அதற்கான எதிர்ப்பதம் என்பது என்ன தெரியுமா? மொழி ரீதியில் ஒன்றுக்குமே எதிர்ப்புதல் இருக்குது பார்த்தீங்களா? மேலே கீழே, உள்ள வெளியே, சிறியது பெரியது, இப்படின்னு ஒன்றுக்கு எதிர்ச்சொல்கள் இருக்குது பார்த்தீங்களா? குஃபுர் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொன்னால் ஷுக்குர். குஃபுருக்கான எதிர்ச்சொல் என்பது ஷுக்குர், அதாவது நன்றி செலுத்துதல். அந்த நன்றி செலுத்துதலுக்கான எதிர்ச்சொல்லாகத்தான் அரபி மொழியில் எதிர் பயன்படுத்தப்படும், குஃபுர் என்பது பயன்படுத்தப்படும். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சூரத்துல் இன்சானை நம்ம பார்க்கலாம். சூரத்துல் இன்சானில் ஒரு வசனம் வருது, 3வது 4வது வசனத்தில் வரும், இன்ன ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரோ வ இம்மா கஃபூரா. நாம் மனிதனுக்கு 2 பாதைகளையும் காண்பித்தோம், நல்லது கெட்டதனுடைய 2 பாதைகளையும் காண்பித்து இம்மா ஷாக்கிரன், அவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறானா, வ இம்மா கஃபூரா, நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது கஃபூர், நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறானா, நன்றி கெட்டு இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறானா என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதான் சொல்லுவாங்க நா ஷுக்ரி. ஷுக்ரி நா ஷுக்ரி என்பதுதான் இறை நிராகரிப்பு. இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் நன்றி செலுத்த தவறும் பொழுது அது அவனை எதன் பக்கம் தள்ளுகிறது என்று சொன்னால் குஃபரின் பக்கம் தள்ளுகிறது. அதுதான் நன்றி உணர்வுக்கான எதிரானது என்று பொருள். அது மனிதன்ட்டே சொல்லி காட்டுவோம். நம்மள்கிட்ட நன்றியாக இருக்க வேண்டிய ஒருத்தங்க நம்மளுக்கு நன்றியாக இல்லாமல் எதிராக நடக்கிறாங்கன்னா எனக்கு எதிராக போயிட்டான், நன்றியாக இருக்க வேண்டிய இடத்துல என்னை எதிர்த்துட்டான், எனக்கு மாறாக நடந்துட்டான் அப்படிங்கிறது நன்றிக்கு எதிர்ப்பதமாக மனிதன் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால தான் சொல்கிறான், நன்றி உணர்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நன்றி செலுத்தாதவர்கள் ஈமானில் பரிபூர்ணம் அடையவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சொல்கிறான். மல்லம் யஷ்குரின்னா சில மெஷ்குரில்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக முடியாது. ஆக யார் நமக்கு உபகாரம் செய்கிறாங்களோ அந்த உபகாரத்துக்கான நன்றியை நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். குறைஞ்சபட்சம் அதற்கான நன்றியை நாம் சொல்ல வேண்டும். தேங்க்ஸ் அப்படிங்கிறது இப்போது நம்மளுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பண்பாடு. இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு யாராவது ஏதேனும் ஒரு உபகாரம் செய்தால் ஃபகாஃபி ஊஹு, அதற்கு மாற்றமாக பகரமாக உபகாரம் செய்யுங்கள். அப்படி ஃபைல்லம் தக்குன் தகாஃபுஹு, அவர்களுக்கு நீங்கள் உங்களால் பரிகாரம் செய்ய முடியல, பகரம் செய்ய முடியலன்னா என்ன சொல்லுங்க? ஃபகூலு ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நலவான கூலியை தருவானாக, நன்மையை கூலியாக வழங்குவானாகன்னு சொல்லி அவங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தருது. அந்த அடிப்படையில் தான் நன்றிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தை தான் ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்ற வார்த்தை நபி அவர்களே கற்றுத்தந்தாங்க. இது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் எதனால் கற்றுத்தரப்பட்டதுன்னா மனிதர்களுக்கு மத்தியில் நன்றி உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது ஈமானுடைய பண்புகளில் ஒன்று, நன்றி உணர்வு. நன்றி செலுத்தாமல் இருந்தோம்னா நம்மளுடைய குணம் எல்லாமே அது தவறானதாக, அது பத்தாததாக, அது தரை குறைவானதாகத்தான் இருக்கும். அதனால் அந்த பண்பை அல்லாஹ் வளர்த்துக்கிட்டு வரணுங்கிறான். அப்போ அடியார்களுக்கே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் யார், முதல் இடத்தில் இருப்பவர்கள் யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். ஏன்னா எனக்கு நன்றி செலுத்திட்டு உங்கள் பெற்றோர்கள் நன்றி செலுத்துங்க நல்லதில் சேர்த்து சொல்கிறான். அல்லாஹ் ஈமானோடு சேர்த்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்பது, அடியார்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பது பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். குர்ஆன் முழுக்க என்ன வணங்குங்க, பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்துக்கிறங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டையுமே ஒன்றாக சேர்த்து பேசுகிறான். அதே மாதிரி சூரா இஸ்ராவுடைய 23 25 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு நீண்ட வசனம், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ் விதித்து விட்டான், அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுண்டு. அல்லாஹ்வுடைய தீர்மானம்.
அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்து உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறது, நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், தொழுகை நிலைநாட்டணும். எதை பற்றியும் பேசலை. ஒபில் வாலிதைனி இஹ்சானா, என்னை வணங்கக்கூடாது, நீங்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் தீர்மானித்த முதல் தீர்மானம், அல்லாஹ் எழுதிய முதல் விதி, உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கூடிய முதல் விதி இதுதான். இதுக்கப்புறம் தான் தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி மதினா சூறாக்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுவெல்லாம் மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள். சூரத்துல் லுக்மான், சூரா இஸ்ரா, சூரா அன்கபூத் போன்ற வசனங்கள் எல்லாம் மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்கள். கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற கடமைகள் அது விதிக்கப்பட்டு அது மனிதன் மீது கடமையாக்கப்பட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நிலை வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா கட்டளையாக சொன்னது ஈமான். இங்கே பாருங்க, ஈமானுக்கு அடுத்தது இஸ்லாம் என்பது 5 கிளைகளை கொண்டது. ஈமான் மத்திய கிளை, அடுத்து தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 5 தூண்களால் அமைக்கப்பட்டதான் இஸ்லாம். இந்த 5 தூண்கள் எப்போ முழுமையாக நிறுவப்பட்டதுன்னா மதினா வாழ்க்கைக்கு பிறகுதான். மக்கா காலம் 13 வரைக்கும் நடு தூண் மட்டும்தான் இருந்துச்சு. ஈமான், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். மதினாவுக்கு வந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான், மதினாவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தொழுகை எனக்குடைய 2வது தூண் நிறுவப்பட்டுருச்சு. மதினாவுக்கு வந்த பிறகு 2வது வருஷம் தான் 3வது தூண். எந்த தூண்? நோன்பு எனக்கூடிய தூண். அதே 2வது வருஷம் தான் 4வது தூண். என்ன தூண்? ஜக்காத் எனக்கூடிய அந்த தூண் நிறுவப்படுகிறது. 5வது தூண் எப்போ நிறுவப்பட்டது? இஸ்லாத்தின் 5வது தூண் ஹிஜ்ரி 9. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது ஹிஜ்ரி 10, ஆனால் 9லேயே அந்த கடமை ஏற்படுத்தப்பட்டது. ஆக இந்த இஸ்லாத்தின் 5 தூண்கள் என்பது ஒரே நேரத்தில் அப்படி இஸ்லாம் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒரு ரெடிமேட் பில்டிங்காக வரல. முதல் 13 வருடங்கள் முதல் தூண் மட்டும் ஈமான், அடுத்து தொழுகை, அடுத்து மதினா வாழ்க்கைக்கு பிறகு கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நோன்பு, ஜக்காத்து. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20-22 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹஜ் எனக்குடைய இறுதி தூண் என்பது நிறுவப்பட்டது. இன்னைக்கு நம்ம இஸ்லாம்னா நம்ம சிந்தனை இருக்கிறது ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. ஆனால் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் தஆலா ஈமானை பற்றி பேசி அடுத்து பேசின செய்திகள் எல்லாம் இது ஒன்று தான். தொழுகையை பற்றி பேசலை. தொழுகைன்னா அப்படிப்பட்ட ஒரு தொழுகை நடைமுறையில் இல்லை. ஏதோ அல்லாஹ் வணங்குவாங்க 5 நேர தொழுகை என்ற ஒரு நடைமுறை இல்லை. நோன்பு என்பது, ரமதான் நோன்பு என்பது நடைமுறையில் இல்லை. கணக்கு போட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது நடைமுறையில் இல்லை. ஹஜ்ஜுங்கிற ஒரு அமலை இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி காமித்த அந்த அமல் என்பதெல்லாம் அப்போ ஆரம்ப காலத்தில் இல்லை. ஈமானுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா பேசுறது எல்லாமே உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை நல்ல வழி நடத்துங்கள், உங்களை படைத்த ரப்பை உணர்ந்து புரிந்து அவனை மட்டும் வணங்குங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்த உங்களை உருவாக்கிய உங்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்துங்கிறது மட்டும் தான் ஆரம்ப வசியத், ஆரம்ப அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை வசியத்தாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பல மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில இடங்களில் கட்டளையாக சொல்கிறான், சில இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறான். இந்த இடத்தில் தீர்மானமாக சொல்லணும். தீர்மானிச்சிட்டேன், நான் தீர்ப்பு எழுதிட்டேன், வகதா என்று சொன்னால் அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான் என்று பொருள். தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? காதி என்று சொல்கிறோம்ல, அது நம்ம காஜி அப்படிம்போம், இல்லை காசி அப்படிம்போம், இல்லை காலி அப்படிம்பாங்க. சரிங்களா? அதோட சரியான வார்த்தை என்ன? காதி, காதின், அல் காதி. அது எதுலேருந்து வந்தது? கதா யக்தி என்ற வார்த்தையிலேருந்து வந்தது. அதாவது தீர்ப்பு, ஒரு நீதிபதி தீர்ப்பளிச்சிட்டான்னு அது ஏதாவது மாற்றம் இருக்குமா? இவர் வந்து அபராதம் இவளுக்கு விதிக்கப்படுது, இவர் இத்தனை நாள் ஜெயிலில் இருக்கணும், இவருடைய குற்றம் நிரூபிக்கப்படாமல் இவர் விடுதலை செய்யப்படுகிறான்னு தீர்ப்பளிச்சிட்டாருன்னா அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருக்காது. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசலாம், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேணா செய்வாங்க, அது ஏற்றுக்க முடியாமல் வேற ஏதாவது செய்யலாம். ஆனால் தீர்ப்பை மாற்ற முடியுமானா முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை வகதா, அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். இது ஒரு தீர்ப்பாக, தீர்மானமாக, விதியாக எழுதிவிட்டான். என்னென்ன மட்டும்தான் நீங்கள் வணங்கணும். அடுத்து உடனே லிஸ்ட்டில் அல்லாஹ் சம்மந்தப்பட்ட லிஸ்ட்டு வருதானா? இல்லை. பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கணுங்கிறது நான் தீர்மானமாக ஆரம்பத்தில் எழுதிட்டேன். அதில் யாரும் எந்த மாற்றம் செஞ்சிடாதீங்க. அப்புறம் அந்த பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது அல்லாஹ் தஆலா அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே வர்றான். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த பெற்றோர்களில் 2 பேர் நம்மள நிறைய பேருக்கு இது பொருந்தும். 2 பேரும் வயதான நிலையில் உங்களிடத்தில் இருக்கலாம், அல்லது ஒருத்தங்க இருக்கலாம். சிலருக்கு அத்தா மூத்தா இருப்பாங்க, சிலருக்கு அம்மா மூத்தா இருப்பாங்க, சிலருக்கு 2 பேருமே ஹயாத்தில் இருப்பாங்க, சில பேருக்கு 2 பேருமே இருந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்கள 2 பேருமோ 2 பேரில் ஒரு ஆளோ வயசானவங்களோ அவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா ஃபலா தகுல்லஹுமா உஃப், அவர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்லாதீங்க? சீ என்று சொல்லாதீர்கள் என்பது இதற்கு ஒரு வகையான மொழிபெயர்ப்பு. சீ என்ற வார்த்தை என்பது அரபு மொழியில் இல்லை. இப்போ நம்ம சீங்கிறோம்ல, இந்த சீக்கு நேர் என்ன, இதுக்கு இங்கிலீஷில் ஏதாவது இருக்கா? சீக்கு என்ன இங்கிலீஷில்?
சி அப்படிங்கிறோமே. நாய் பக்கத்தில் வந்துச்சுன்னா சி. இதுக்கு இங்கிலீஷில் ஏதாவது இருக்கா? உருதுல உஃப் அரபி. இது சி என்பதல்ல, ஒரு வார்த்தையில் இதை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியில் நம்ம மரியாதை குறையா ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சீன்னு சொல்கிறோம். நம்ம மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுவாங்க, உஃப் என்பதனுடைய மொழிபெயர்ப்பு சி என்பதல்ல. முழுமையாக அதுதான் சொல்லிடலாம் முடியாது, பொருந்தும். சி என்பது பொருந்தும். உஃப் என்பது அங்கே பின்னாலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு. யார் அந்த பிரதர் சொல்லுங்க. இப்படின்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் உஃப். உச்சி கொட்டுறோம்ல, இது நம்மள்ட்ட ரொம்ப அதிகமாக வரும். சீன்லாம் யார் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல போகிறா? அந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் ரொம்ப கொடியவர்கள், மோசமானவர்கள்ட்ட இருந்து வேணால் வரும். ஆனால் இது இறை நம்பிக்கையாளர்கள் அதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த உச்சி கொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த உச்சி கொட்டுறது என்பது பெற்றோர்களிடத்தில் செஞ்சிடாதீங்க. எப்போ பொதுவாக செய்கிறதுக்கு மனசு வரும் அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் தான் வரும். ஒன்றும் புரியாது, ஒன்றும் விளங்காது, சொன்னதையே சொல்லிட்டு கிடக்கிறது, பேசினதையே பேசிட்டு கிடக்கிறது இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 60 வயது 70 வயது தாண்டினதுக்கப்புறம் இயல்பாக மனுஷனுக்கு வரும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 2 பேர் இருக்கலாம் அல்லது ஒருத்தங்க இருக்கலாம், வயசாக இருப்பாங்க, அவங்க கிட்ட உங்களுடைய அந்த விதமான இந்த உச்சி கொட்டுறது கூட அவங்க முன்னாடி நீங்கள் செஞ்சிடாதீங்க. வலா தகுல்லஹுமா உஃப். அது இது காற்று தான். உஃப்ங்கிறது காற்று தான். அப்படிங்கிறது எப்படி ஒரு சவுண்ட், அந்த மாதிரி அரபுகளை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க, அதுதான் உஃப்ங்கிற அல்லாஹ் தஆலா. சரிங்களா. வலா தன்ஹருஹுமா, அவங்கள விரட்டிடாதீங்க. வகுல்லஹுமா கௌலம் மஅரூஃபா, சாரி வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்களிடத்துல சங்கையான கனிவான கண்ணியமான வார்த்தையை மட்டும் பேசுங்க. வீட்டை விட்டு விரட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் கொண்டு போய் அப்படி அவ்வளோ சீக்கிரம் முதியோர் வீட்டில் போய் சேர்த்துறதில்ல. ஆனால் எங்கே விரட்டுவோன்னா அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போய் தள்ளி விடுவோம், தம்பி வீட்டில் போய் விட்டுட்டு வருவோம், அக்கா வீட்டில் போய் விட்டு வருவோம், தங்கச்சி வீட்டில் போய் விட்டு வருவோம். இந்த மாதிரி எப்படியாவது விரட்டிடணும். அது நேருக்கு நேரம் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்னமாவது ஒன்று பிளான் பண்ணி, நான் சொன்ன மாதிரி அது ஆயிடக்கூடாது, நம்ம விரட்டின மாதிரி ஆயிடக்கூடாது, இங்கே அவங்க இருக்கிறதுக்கு அசௌகரியம். இந்த மாதிரி படிக்கட்டு, என் வீட்டு படிக்கட்டு சரி வராது, என் வீட்டு வென்டிலேஷன் சரியாக வராது, என் வீட்டு ஏசி அவங்களுக்கு ஒத்துக்கு வராது, என் வீட்டு பெட்டு சரி வராது, என் புள்ள கூட அவங்களோட இருக்கும், எப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்களாகவே நான் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்களா. இதுதான் அவங்கள வீட்டை விட்டு விரட்டுறது. இது நேரடியாக அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு கட்டளை. இது தீர்மானங்கிற அல்லாஹ், நீங்கள் என்ன மட்டும்தான் வணங்கணுங்கிற தீர்மானத்துக்கு பேர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெற்றோர்கள் இப்படி இங்கே நடந்துக்கிறங்க, அவங்கள ஏதாவது ரீதியில் நீங்கள் நகர்த்தணும், ஸ்மார்ட் மூவ் பண்ணி உங்களை விட்டு தூரமாக்கிடணும், அக்கா வீட்டுக்கு அனுப்பிடணும், செலவுக்கு காசு கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் மட்டும் நம்மை விட்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது மிக மிக மோசமானது. அப்படி செஞ்சிடாதீங்கிறான். வஹ்ஃபித்ஹுமா ஜனாஹல் மினர் ரஹ்மா, உங்களுடைய இரக்கம் எனக்குடைய இறகுகளை அவர்களுக்காக விரிங்க. வகூர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பியானி சகீரா, நன்றியை சொல்லி காட்டுறான். அந்த பெற்றோர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர். நாம் எப்படி துவா செய்யணும், நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் இருக்கும்போது எப்படி எங்கள் மீது இறக்கப்பட்டு வளர்த்தாங்களோ அந்த மாதிரி யா அல்லாஹ் இவர்கள் மீது நீ இறக்கப்படுவாயாகன்னு சொல்லி என்னிடத்தில் அவர்களுக்காக துவா செய்யுங்க. ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும் இன் தகூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள் உள்ளங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் மிக நன்கு அறியக்கூடியவன். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும். அவங்கள நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா, வச்சு தாங்குறீங்களா, இல்லை நீங்கள் வெளி பாவனை மட்டும் செய்கிறீங்களாங்கிறது அல்லாஹ்வுக்கு நல்லபடியாக தெரியும். நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கஃபூராக இருக்கிறான். ஆக நல்லவங்களாக நீங்கள் இருக்கிறீங்களா நல்லத்தில் இங்கே கேட்க வர்றது பெற்றோர் விஷயத்தில். பெற்றோர்களை நல்ல முறையில் நம்ம ட்ரீட் பண்ணுறோம், பெற்றோர்களை நல்ல முறையில் நம்ம வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா அல்லாஹ்வின் பார்வையில் நாம் நல்லவர்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் பார்வையில் கேடு கட்டவர்கள். அல்லாஹ் கேடு கட்டவர்களை சும்மா விட மாட்டான். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறான். இந்த வசனமும் நமக்கு பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டுங்கிற ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் வார்த்தையாக சொல்கிறான். நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான இரக்கம் உள்ள இல்லை பாசமுள்ள ஒரு புள்ள விஷயத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு சில கைட்லைன்ஸை சொல்கிற மாதிரி, என் பிள்ளை இப்படிப்பட்டவன், இவனுக்கு நீ இதை சொல்லுங்கள், இந்த வார்த்தையில் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள் கேட்டுக்குவான், இதை கொடுங்க வாங்கிக்குவான், இதை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் விஷயத்தில் எல்லாம் இறங்கி பேசுகிறான். அவங்கள உஃபுல்லாம் சொல்லிடாதீங்க. அவங்கள வயசானவங்க ஒருத்தவங்களோ 2 பேர் கடைசி காலத்தில் கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் அவங்கள விரட்டிலாம் விட்டுறாதீங்க.
உங்களை விட்டு எங்கேயா தூரமாக்கலாம்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப பார்த்து வார்த்தை பயன்படுத்துங்க. கரீமான வார்த்தை. கரீம் என்ற அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று சங்கையானவன். வார்த்தையில் சங்கை இருக்கணும். அவங்கள மரியாதையாக பேசுங்க. அதாவது மூஞ்ச சுழிச்சு வச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா பல்ல கடிச்சிக்கிட்டு செஞ்சு ஆகணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களை வளர்த்து உருவாக்கணவங்க நன்றியாக இருங்க. அவங்களுக்காக துவா செய்யுங்க. அப்போ அவங்களுக்காக துவா செய்யுங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மீது நமக்கு ஒரு பாசம் அன்பு மிகைப்பாக இருந்தால் தான் துவா செய்யணும்னு தோணும். எங்கே அவங்களுக்காக துவா செய்கிறது? ஒரு வெறுப்பு, ஒரு வேண்டா வெறுப்பாக பாரமாக இருந்தால் துவா செய்யணுங்கிற மனசுலாம் வராது. அப்போ அல்லாஹ் என்ன மனநிலையை நம்மள்ட்ட எதிர்பார்க்குறான்னா அவங்க மீது ஒரு பாசமான பார்வை இருக்கணும், அன்பான பார்வை இருக்கணும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு உளுந்து கவனிக்கணும். அதை தாண்டி நீங்கள் தொழுகையில் வந்து சஜிதால இருந்தாலும் தொழுகைக்கு பிறகு என்கிட்டே உங்கள் அத்தா அம்மா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். வீட்டில் இருக்கிற அத்தா அம்மா, படுக்கையில் இருக்கிற அத்தா அம்மா, முடியாமல் இருக்கிற அத்தா அம்மா, உங்கள் வயசான அத்தா அம்மா ஞாபகம் தான் உங்களுக்கு இபாதத்துடைய நேரத்துலேயே வரணும். என்கிட்ட வந்து துவாசிங்கன்று ஒன்று பாயிண்ட்டாக சொல்லி தெளிவாக சொல்லி தர்றான். ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம இப்படி நடந்துக்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை நடக்காமல் இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய கோபமே வேறு. எப்படிலாம் உனக்கு நான் கைட்லைன்ஸ் கொடுத்தேன், ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனுடைய பெற்றோரை நோகடிப்பது, பெற்றோருடைய வேதனைக்கு ஆளாகுவதனுடைய தண்டனை சாதாரணமானதல்ல, இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி. அப்போ மனிதன் அந்த நேரத்தில் கை சேதப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லித்தர்றான். இப்படி பேசு, இப்படி பேசுறாதீங்க, இந்த எக்ஸ்பிரஷன் வரலாம், இந்த எக்ஸ்பிரஷன் வரக்கூடாது, இப்படி நடந்துக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாயிண்ட்டாக சொல்கிறது மறந்துடக்கூடாது. ஏன்னா மனிதனிடத்தில் அந்த வேகம் வந்துடும். நம்ம அத்தா தானே அப்படிங்கிற ஒரு இதில் பேசிடலாம். அல்லது சில விதமான வருத்தங்கள் இருக்கலாம். நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க செய்யலை, நான் எதிர்பார்த்ததெல்லாம் அவங்க எனக்கு செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கலாம். அதை பற்றி எல்லாம் பேச விரும்பலை. அதை நான் விசாரிச்சுக்கிறேன். சிறந்த தந்தையாக அவர் இருந்தாரா இல்லையா அது இறைவன் நீதிமன்றத்தில், சிறந்த தாயாக அவர்கள் இருந்தார்களா இல்லையா அது இறைவனுடைய விசாரணையில். அதற்கு தீர்ப்பளிப்பதற்கு அதை மதிப்பீடு செய்து நீ எனக்கு உண்மையான தாயுடைய அந்தஸ்தில் நடந்துக்கிட்டியா, உன்னை நான் தாயா ஏற்றுக்கிட்டனா இல்லையா, உன்னை நான் தந்தையை ஏற்றுக்கிட்டனா இல்லையா, அந்த மதிப்பீடு செய்து அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுப்பது, அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்வதற்கான அதிகாரத்தை அல்ல பிள்ளைங்களுக்கு தரலை. அப்படி தந்தால் யாருமே பெற்றோர்கள் நல்ல முறையில் நடத்த முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வருத்தம் தான் இருக்கும். என் அத்தா மேலே நான் 100 சொல்கிறேன், என் அம்மா மேலே நான் 100 சொல்கிறேன்னு நம்ம சொல்லலாம். அதனால் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தரவே இல்லை. அதனால தான் மாற்றார்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் எத்தனை பேர் சஹாபாக்களுக்கு பெற்றோராக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள விஷயத்தில் நான் வந்து பணிவிடை செய்யணுமா அப்படின்னு கேட்டதுக்கு பணிவிடை செய்யணும் தான் சொன்னாங்க. இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவிடை செய்யுங்கன்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனும் சூரா லுக்மான் தான் சொல்லுது. சூரத்து லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட மாட்டுது, வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அவர்கள் ஷிர்க் செய்யும்படி உங்களை நிர்பந்தித்தால், சாதாரண நான் முஸ்லீம் அல்ல அவங்க, அதாவது சாதாரண மாதிரியான ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்து பிள்ளைய ஷிர்கின் பக்கம் நிர்பந்திக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ எப்படிப்பட்டவங்க? ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, பிள்ளையனுடைய ஈமானை பறிக்கணும்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களை ஷிர்க் செய்யும்படி சொன்னால், இஸ்லாத்தை விட்டுவிடும்படி சொன்னால், இறைவனுக்கு இணை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் மட்டும் கட்டுப்படாதீங்க. அல்லாஹ் எக்ஸ்க்ளூட் பண்ணுறான். அது மட்டும் விதிவிலக்கு. ஃபலா துதிஉஹுமா, அதில் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட தேவையில்லை. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, ஆனால் உலக மற்ற விவகாரங்களில் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ள. இந்த மஅரூஃப் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்கிறான் பாருங்க. எப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு சொல்கிறான் சொல்லுங்க? புரியல? எந்த பெற்றோர்களுக்கு சொல்கிறான்? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை மஅரூஃப். அப்படிப்பட்ட பெற்றோர்களோடு கூட ஒரு முஸ்லீம் அழகிய விதத்தில் தான் நடக்கணும், நல்ல விதத்தில் தான் நடக்கணும். ஆக மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு நீ மார்க் போட்டு என் அத்தா 100க்கு 100, நீ அத்தா 100க்கு 80, 100க்கு 50 அதெல்லாம் கிடையாது. அவர் இடத்துல என்ன பழக்கம் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு தவறான செயல் உள்ளவளாக இருக்கலாம், அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை நல்ல முறையில் செய்யக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவர் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும். ஆக இவ்வளோ துல்லியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் வகைப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்கபூத்தில் இன்னொரு வார்த்தை, சூரா அன்கபூத்தில் இந்த வார்த்தை இருக்குது, சூரா அஹ்காஃப்லையும் இந்த வார்த்தை இருக்குது. வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. சூரா அஹ்காஃபில் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. என்ன வார்த்தை அப்படின்னா, வஸைனா வசியத் செய்தோம், மனிதனுக்கு நாம் வசியத் செய்திருக்கிறோம் பெற்றோர்களிடத்தில் அழகிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. அஹ்காஃபும் மக்காவுடைய சூறா தான், இஸ்ராவும் மக்காவுடைய சூறா தான்.
அப்போ இங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது வசியத். எத்தனை வார்த்தை வந்துடுச்சு? நாம் கட்டளையிடுகிறோம், நாம் ஆணையிடுகிறோம், கட்டளையிடுகிறோங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறான். நாம் தீர்ப்பளித்து தீர்மானித்திருக்கிறோம்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறான். நான் வசியத்து செஞ்சுருக்கேங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறான். அதே மாதிரி நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள் என்ற நன்றியை ஒரு வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தி சொல்லக்கூடிய இந்த 4 ரீதியில் அல்லாஹ் சொல்லுவது, அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், பெற்றோர்களிடத்தில் அழகிய விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அல்லாவை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடாது, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். இதுதான் வளர்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மாதிரியான வார்த்தைகளும் மனிதர்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒன்று. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற வசனங்களுடைய பின்னணியில் தஃப்சீர் ஆசிரியர்கள் முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அமரல்லாஹு தஆலா இபாதஹு பில் இஹ்சான் இலல் வாலிதைன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களிடத்தில் அழகிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளான். பஅதல் ஹஸ்ஸி அல தமஸ்ஸுக் பி தௌஹீதி, தௌஹீதை பற்றி பிடிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு அடுத்ததாக பெற்றோர்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறான். ஃபஇன்னல் வாலிதைன் ஹுமா சபபு உஜூதில் இன்சான். ஏனென்றால் பெற்றோர்கள்தான் ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் வருவதற்கான காரணம், வந்து அவர்கள் உருவாவதற்கான காரணம், அவர்களை வளர்த்தெடுத்தவர்கள் அவர்களே. வலஹுமா அலைஹி காயத்துல் இஹ்சான். அவர்களுக்குத்தான் இவன் மிக அதிகமாக நன்றி கடன் பட்டிருக்கிறான். வல் வாலிது பில் இன்ஃபாக் வல் வாலிதா பில் இஷ்ஃபாக். தந்தை செலவழித்ததின் மூலமாக சம்பாதித்து முழுக்க அந்த குடும்பத்திற்கு அந்த பிள்ளைக்கு செலவழித்ததின் ரீதியிலே அவர் அந்தஸ்தை பெறுகிறார். வல் வாலிதா பில் இஷ்ஃபாக். ஆனால் அந்த தாய் பரிவின் மூலமாக, பாசத்தின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரை குறிப்பிடுறாங்க. 6வது பாகம் 238வது பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மாதிரி இதை வலியுறுத்துகிறான். இன்னும் சில வரிசைகளை அறிஞர் பெருமக்கள் இந்த தலைப்பின் கீழே கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதை நபிமார்களுக்கான பண்பாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு சூரா மரியம் அதனுடைய 12 to 15 வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்க. யா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வஹ வ ஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா வ ஹனானம் மின் லதுன்னா வ ஸகாத்தன் வ கான தகிய்யா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன சில கட்டளைகளை சொல்லிட்டு வர்றான். அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கும்படி அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வபர்ரம் பிவாலிதை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வபர்ரம் பிவாலிதை, தனது பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய, பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக அவர்கள் இருந்தார்கள். வலம் யகுன் ஜப்பாரன் அசியா, அவர்கள் முரண் பிடிக்கக்கூடியவர்களாக, மாறு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபியாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு நபியிடத்தில் இருந்த பண்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது அவர் தொழுகையாளியாக, வணக்கசாலியாக, வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாங்க. இப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லலை. பெற்றோருக்கு நல்லது செய்யக்கூடிய, பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி இருந்தது என்பதாக அந்த நபியினுடைய பண்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா பின் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அதே சூரா மரியமுடைய 30 to 34 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்? கால, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் இருக்கும்போதே பேசினாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பேசினாங்க. அவங்க பேசின வார்த்தைகளில் என்னென்ன அடங்கும் அப்படின்னா, கால இன்னி அப்துல்லாஹ் ஆதனியல் கிதாப வஜஅலனி நபிய்யா, நான் அல்லாஹ்வுடைய அடியானாவேன், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, என்னை அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கிறான், அருள் வளம் நிறைந்தவனாக என்னை ஆக்கியிருக்கிறான், எனக்கு வசியத் செய்திருக்கிறான், தொழும்படி ஜக்காத் கொடுக்கும்படி. என் வாழ்நாள் முழுக்க நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் தொழுகை விடாமல் தொழ வேண்டும் என்றும் நான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் வசியத் செஞ்சிருக்கான். அடுத்து உடனே சொல்கிறாங்க, வபர்ரம் பிவாலிததி, எனது தாயோடு நான் அழகிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகிய்யா, அல்லாஹ் என்னை துர்பாக்கியசாலியாக, என்னை ஒரு முரண் பிடிக்கக்கூடியவனாக என்னை அவன் ஆக்கவில்லை என்று அவங்க சொல்லி காட்டும் பொழுது, நான் தொழுவணும், ஜக்காத் கொடுக்கணும், என் அம்மாவோட நல்ல விதத்தில் நடக்கணும், இது மட்டும்தான் எனக்கான கட்டளை என்பதாக
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் சொல்றான். நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளையும் இதுதான், நபிமார்களிடத்தில் இருந்த நற்பண்புகளும் இதுதான் என்பதாகவும் மாஷா அல்லாஹ் நாம் இது போன்ற இடங்களிலே பார்க்க முடிகிறது. இதை தாண்டி நிறைய ஹதீஸ்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சிறந்த அமல் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் தொழுகையை சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபி வக்திஹா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும் போது சும்ம பிர்ருல் வாலிதைன், அதுக்கப்புறம் பெற்றோருக்கு நல்ல இடத்தில் நடந்து கொள்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் முக்கியமான அமல் என்பது தொழுகை. தொழுகைக்கு அடுத்தது என்னென்னு சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறது, அத்தா அம்மாட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறது, அத்தா அம்மா கண்ணியமாக நடத்துறது, அத்தா அம்மா சொல் பேச்சு கேட்கறது, அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வது தான் என்று சொல்லி அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாங்க ஒரு சஹாபி. அப்போ சஹாபி எதிர்பார்க்கறது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க. சாதாரணமாக தொழுகை 5 நேரம் தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகையை சொல்கிறாங்களே, அடுத்து என்னென்னு கேட்குறாங்க, பெற்றோர் இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்வது. அதையும் அந்த சஹாபியுடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இன்னும் எதிர்பார்த்து கேட்குறாங்க, வேற ஏதாவது பெருசாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. சும்ம வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ். அப்போ தான் அவருக்கு சந்தோஷமானுச்சு. இப்போ ஒரு உயிரையே மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லிட்டாங்க, இதை தான் எதிர்பார்த்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சார் அந்த சஹாபி. அதுக்கப்புறம் தான் அவர் போனார். அப்போ தொழுகைக்கு அப்புறம் பெற்றோருக்கு பணிவிடை செய்வதை சொன்ன இஸ்லாம் அதற்கு பிறகு 3வதாகத்தான் ஜிஹாதை பற்றி சொல்லியிருக்கிறது. இந்த ஜிஹாதுக்கு விடவும் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது நன்மையானதுங்கிறது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை, பல சந்தர்ப்பத்தில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய சந்தர்ப்பங்களில் இது சொல்லப்பட்டிருக்குது. இப்போ முன்னாடி சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி 527 இருக்குது, முஸ்லீமில் 85வது ஹதீஸில் இது இருக்குது. இன்னொரு செய்தி இதுவும் முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அக்பல ரஜுல் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வயோக அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாத், நான் உங்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்வேன் என்றும் ஜிஹாத் செய்வேன் என்றும் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன். அபுதகில் அஜ்ர மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடியவனாக நான் ஹிஜ்ரத் செய்வேன் ஜிஹாத் செய்வேன், உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கேன். ஃபஹல் மின் வாலித், அப்போ அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஃபஹல் மின் வாலிதைக அஹதுன் ஹை, உங்கள் பெற்றோரில் யாராவது ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கால நஅம் ஆமான்னு சொல்லும் போது பல் கிலாஹுமா, 2 பேருமே உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கால ஃபதப்தகில் அஜ்ர மினல்லாஹ், எவ்வளோ விளக்கமாக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு கட்டளையிட போகிறாங்க, அந்த கட்டளையை அவருடைய உள் மனசு ஏற்றுக்கணுங்கிறதுக்காக ஒரு முன்னுரையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுதான் இன்டெலிஜென்ஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே நேரடியாக அந்த கட்டையிலே சொல்லாமல் அவர்கிட்டருந்தே அவர் லைன்லேயே வர்றாங்க. நீங்கள் என்னமோ சொன்னீங்களே நன்மை நாடின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாட்ட நீங்கள் நன்மை நாடி வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அவர் திரும்ப சந்தோஷமா, ஆமாம் அல்லாட்ட ஆமாம் அல்லாட்ட நான் நன்மை நாடி வந்திருக்கேன், நான் ஜிஹாத் செய்யணும், நான் ஹிஜ்ரத் செய்யணும் அப்படிங்கும் போது சொன்னாங்க, ஃபர்ஜி இலா வாலிதைக், உங்கள் அத்தா மாட்ட போங்க, ஃபஹ்சன் ஸஹபத்தஹுமா, அவங்களிடத்துல போய் நீங்கள் நல்ல முறையில் நடந்து அவங்களுக்கு தேவையான பணிவிடை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ அவர் ஒன்றுமே சொல்ல முடியாது, நான் நன்மையை தேடி வந்தனே எனக்கே நீங்கள் ஜிஹாது வழிகாட்டாமல் இங்கே அனுப்புறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வே கேட்டுட்டாங்க, நன்மை தானே வேணும், போய் பெற்றோர் இடத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து அவர்களுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ சொன்னது கிதாபுல் பிர் எனக்கூடிய பாடத்தில் சஹி முஸ்லீமில் 6வது ஹதீஸாக இருக்குது. அதே மாதிரி சஹி புகாரில் 3004 அதே மாதிரி சஹி முஸ்லீமில் 2549. இதில் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது வேறு சஹாபி அறிவிக்கிறாங்க, வேற ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. ஜா ரஜுல் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஅதனஹு ஃபில் ஜிஹாத், ஜிஹாதில் தானும் பங்கேற்பதாக அனுமதி கோரி வந்தார். ஆரம்ப காலத்தில் அனுமதி கோர்றதெல்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பத்ர் போன்ற உஹது போன்ற ஜிஹாதில் எல்லாரும் வரணும். அனுமதி கேட்கறது நான் வரவா நீ வரவா இல்லை, எல்லாம் வரணும். முடியாதவங்க அவங்களுடைய காரணத்தை சொல்லி இருந்துக்கலாம். முடியாதவர்கள் மரீது லைஸா அலைல் மரீது ஹரஜும் வலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற மாதிரி நோயாளிகள் மீது குற்றமல்ல, முடியாதவர்கள் மீது குற்றமல்ல, பெண்கள் மீது குற்றமல்லன்னு சொல்லி அவர்கள்லாம் விதிவில் காக்கப்பட்டிருக்காங்களே தவிர ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜிஹாதுக்கு வரணுங்கிறது தான். ஒரு 3 சஹாபாக்கள் ஒரு போருக்கு செல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் அவங்க போகாமல் இருந்தாங்க. அந்த 3 பேர் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது? 50 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பேசலை, அவங்க சொன்ன சலாமுக்கு பதில் சொல்லலை. 50 நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்க பாவத்தை மன்னித்து சூரா தௌபாவுடைய வசனத்தை இறக்குனான். அதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த பாவம் என்பது மன்னிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இது ஒரு கட்டம்.
பிற்காலத்தில் மாஷா அல்லாஹ் இஸ்லாம் விரிவடைந்தது, இஸ்லாமியர்கள் அதிகமானார்கள். எல்லாருமே போருக்கு போகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட மாதிரியான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க போனால் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அவர்களே வந்து கணக்கு எடுத்து இதுக்கு ஒரு 300 பேர் போங்க, இதுக்கு ஒரு 500 பேர் போங்க, இதுக்கு ஒரு 1000 பேர் போய் நீங்கள் வச்சுட்டு வாங்க, அது என்னங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பாங்க. அப்போல்லாம் ஆர்வமாக இருக்கும், நானும் வர்றேன். 10,000 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் தான் போகிறாங்க அப்படின்னா 9,000 பேர் போக முடியாது. அப்போ அந்த 1000 பேர் ஆகணுமே தான் எல்லாரும் ஆசையும் இருக்கும். உயிரை கொடுக்கணுன்னு இருந்தவங்க தானே சஹாபாக்கள். நம்மளை மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஓடிடலாமான்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பத்தில் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து கேட்குறவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்காம இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஈடாக அதற்கு இணையான ஒரு பகரத்தை சொல்லணும்ல. அப்போது இந்த மாதிரி ஒரு சஹாபி வந்து அனுமதி கேட்கும் போது ஹையன் வாலிதாக் அப்படின்னு கேட்குறாங்க, அத்தாம்மா உயிரோடு இருக்காங்களா? கால நயம், ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், போய் அவங்களோட ஜிஹாத் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவங்களோட போய் ஜிஹாத் செய்யுங்க. ஜிஹாத் என்ன? போராட்டம். இறை வழியில் உயிரை பணைய வைத்து போரிடக்கூடிய போராட்டத்திற்கு போருக்கு ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. அங்கே வந்து தாய் தந்தைக்கு பணிவிட செய்யுங்க. தாய் தந்தைக்கு பணிவிட செய்வதுதான் அற வழியில் போராடக்கூடிய போராட்டத்துக்கான நன்மையை அது பெற்று தருகிறதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மனிதனுக்கு திருப்தியே தராது. நான் உயிரை கொடுக்கணும் வந்து நிற்கிறேன், நீங்கள் போய் எப்போவுமே பார்க்குற அத்தா அம்மாவை போய் பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னு யார் மனசு அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. அதனால தான் மேலே உள்ள சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கேட்டாங்க, நன்மை வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. இங்கே வந்து அவர் ஜிஹாதை சொல்லி அனுமதி கேட்கும்போது அத்தா அம்மாவோடு போய் ஜிஹாத் செய்யுங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. இதுதான் கிளவர்னஸ். அப்போ அந்த நன்மை போரில் ஈடுபட்டு வாளேந்தி போரில் ஈடுபட்டு நான் 4 பேரை வெட்டி நான் 4 பேரால் குத்தப்பட்டு இப்படி ரத்தம் சிந்தினாதான் நன்மைங்கிறது மட்டும் இல்லை இஸ்லாத்தில். அத்தா அம்மா கஷ்டப்பட்டு அவர்களுடைய அசுத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய நிலைமை வரலாம், அவங்களுக்கு சிரமப்பட்டு சாப்பாடு ஊட்டக்கூடிய நிலைமை வரலாம், அவங்கள தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வரலாம், அவங்களுக்கு கை காலை பிடிச்சி விடக்கூடிய நிலைமை வரலாம், அவங்களோட பொறுமையாக இருந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது, மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்கறது, அவங்கள பார்த்துக்கிற நிலைமை வரலாம். இதுலேயும் அதே நன்மை தான் வச்சிருக்கிறான். அந்த ரப்பு போரில் வைத்திருக்கக்கூடிய நன்மையை பெற்றோர்களோடு பணிவிடை செய்கிறதுலேயும் வச்சிருக்கிறான். மனுஷ மனது ஏற்றுக்காது, இதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அப்படி உருவாகக்கூடாது என்ற சமுதாயம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்கிறான். ஆர்வத்தோடு வந்து பலர் கேட்கும் பொழுது பலருக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்டு அத்தாம்மா இருக்காங்கன்னா போங்க. அப்போ எதை சொல்லி கழிக்கிறது? போதுமான நபர்கள் இருக்கிறாங்க, கூடுமான நபர்கள் வர்றாங்க, எதை சொல்லி மக்களை தவிர்ப்பது என்ற ஒரு ரீதி வரும் பொழுது அத்தாம்மா இருக்காங்கன்னா அத்தாம்மா வச்சுட்டு ஏன் நீங்கள் போரில் தான் வந்து நன்மை வேணும்னு நிற்கிறீங்க? போங்க, அவங்கள போய் கவனிங்க, அவங்கள செய்யக்கூடிய செய்யுங்க, அந்த நன்மை வந்துடும். ஏன்னா ஒருத்தர் நன்மையை அடைய வரும் பொழுது நன்மையை செய்ய விடாமல் தடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய முடியாது. சரி நீங்களும் போங்கன்னு அனுப்பி வைக்கணும். அப்போ அதுக்கு சமமான நன்மையை என்ன சொல்லுவோம், கரெக்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இல்லாமல், தீர்வு இல்லாமல் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளவும் முடியாது. அதே நன்மை இருக்குங்கிற வாக்குறுதியை சொல்லி தான் அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி பல செய்திகள் ஆதரவுபூர்வமான ஹதீஸ்களை பார்க்க முடியும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதிரியான செய்தியில் வச்சு சொல்கிறாங்க, தாலிகன் அலா ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இப்னு ஹஜர்னா யாருன்னா சஹீஹ் புகாரிக்கு விரிவுரை எழுதியதில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விரிவுரை தான் முதலிடம், அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம். சஹீஹ் முஸ்லிம்க்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி எழுதினதான் முதலிடம். இந்த மாதிரி ஒரு ஹதீஸ்களுக்கு ஒவ்வொரு விரிவுரை என்பது முதல் தரம் கொண்டதாக இருக்கும். சஹீஹ் புகாரிக்கு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி எழுதின ஃபத்ஹுல் பாரி என்பதுதான் முதலிடம். அவங்க சொல்கிறாங்க, யுஹ்ரமுல் ஜிஹாது இலா முனிஅல் அபவான் அவ் அஹதுஹுமா பிஷர்த்தின் ஐயக்கூனா முஸ்லிமைன். அதாவது பெற்றோர்கள் இருந்து அவர்கள் போருக்கு செல்வதை தடுத்தால், அவர்கள் போருக்கு செல்வதை தடுத்து என்னோட இரு, என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் இருந்து அவர்கள் தடுத்தால் ஒரு மனிதர் போருக்கு செல்வது அவர் மீது தடையாகும், கூடாது. இந்த ஹதீஸ் இது போன்ற எல்லா ஹதீஸையும் முன் வச்சு, இந்த 2 ஹதீஸ் இல்லை, இது போன்ற பல ஹதீஸ்களை முன்வைத்து சட்டம் சொல்கிறாங்க. ஒரு மூமினின் மீது இது ஆகுமானதல்ல, பெற்றோர்கள் இருவரில் ஒருவரோ இருந்து அவர்கள் போருக்கு செல்லாமல் தங்களை கவனிக்க வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை இட்டால் அந்த நபருக்கு போருக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்து போகாதுன்னு சொன்னால் போருக்கு செல்வதிலே நலன் இருக்கும் பட்சத்தில், அது அவசியமான போராக இருக்கும் பட்சத்தில் அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் போருக்கு செல்லலாம். லிஅன்ன பர்ருஹுமா ஃபர்து ஐன் அலைஹி, ஏனென்றால் பெற்றோர்கள்
அவர்கள் தடை செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தேவைக்காக தடை செய்கிறார்கள் என்று சொன்னால், பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது ஃபர்து ஐன், கட்டாய கடமை. ஆனால் ஒல் ஜிஹாது ஃபர்து கிஃபாயா, ஆனால் ஜிஹாத் என்பது ஃபர்து கிஃபாயா, சிலர் செய்தால் போதுமானது, எல்லாரும் போய் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆரம்ப கட்டத்தில் தான் அல்லாஹ் அதை அனைவர் மீது கடமையாக்க வைத்திருந்தான். பிற்காலத்தில் அது அனைவர் மீது கடமை இல்லை. சூரா தௌபாலே பார்க்கலாம், ஃபலௌலா நஃபர் மின் குல்லி ஃபிர்கா, அது என்ன ஆயத்துமா, அது ஞாபகம் இருக்கா? தாயிஃபத்துன் யதஃபக்கஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லாருமே கிளம்பி போகாதீங்க போருக்கு, எல்லா முஸ்லீம்களும் ஒரேடியாக போன அவசியம் இல்லை. ஒரு சில கூட்டம் அவர்கள் ஊரில் இருந்து கல்வியை கற்கட்டும், ஒரு சில கூட்டம் அவர்கள் ஜிஹாதிலே செல்லட்டும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்தவர்களுக்கு கற்றவர்கள் கற்றுக் கொடுக்கட்டும் என்ற ரீதியில் அல்லாஹ் தஆலா வந்து பிரிச்சிட்டான். ஆக இந்த மாதிரி எல்லாரும் போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் இது கடமை அல்ல, பெற்றோரை பார்ப்பது தான் ஒவ்வொரு மீதும் கடமை. ஜிஹாதுக்கு செல்வது என்பது ஒரு சிலரின் மீது மட்டுமே அது கடமை என்பதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது போன்ற வசனங்கள், ஹதீஸ்கள் அதனுடைய பின்னணியில் சொல்லி காட்டுறாங்க. நிறைய செய்திகள் மாஷா அல்லாஹ். அபு தாவூதுல ஒரு செய்தி வருது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்ன ரஜுலன் ஹாஜர இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் யமன், யமனிலிருந்து ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்து நபியோடு வந்திருந்தார். ஃபகால ஹல்லக அஹதுன் பில் யமன், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யமனில் யாராவது உங்களுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. கால அபவாய, என்னுடைய தாய் தந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். கால அதினாலக், அவங்க ரெண்டு பேரும் உனக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. கால லா, இல்லைண்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஹதீஸுன் சஹீஹுன், ஆதாரபூர்வமான ஹதீஸு. இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் உட்பட மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸாக சொல்லியிருக்கிறாங்க. அபு தாவூதுல 2207 யமன்லேருந்து ஒருத்தர் ஹிஜ்ரத் செஞ்சு மதினாக்கு வந்துட்டாப்ல. மதினாக்கு வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்கேருந்து வர்றீங்க? யமன்லேருந்து. யமனில் யார் இருக்கா? அத்தாமா இருக்கிறாங்க. அத்தாமா முஸ்லீமா? ஆமாம். நீங்கள் யமன்லேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு இங்கே வர்றதுக்கு, நீங்கள் மட்டும் வர்றதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை அவங்க அனுமதிக்கலை. ஆர்வம், எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு மதினாக்கு போங்க, ரசூலுல்லாஹோட வந்து இருக்கணும் தானே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆர்வத்தில் நான் வந்தேன்னு சொல்லும் பொழுது இரிஜி திரும்புன்ட்டாங்க. நீங்கள் திரும்புங்க, இரிஜி இலைஹிமா ஃபஸ்தஅதன்ஹுமா, திரும்பி யமனுக்கு போய் அனுமதி கேளுங்க. இன்னைக்கு மாதிரி ஃபோன் அடித்து கேட்க முடியாதுல்ல, திரும்புங்கன்ட்டாங்க. திரும்பி போய் கேளுங்க. ஃபஇதா அதினாலக் ஃபஜாஹித், அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வரலாம், இங்கே ஜிஹாத் செய்யலாம். வ இல்லா ஃபபர்ருஹுமா, வ இல்லா ஃபபர்ருஹுமா, அவங்க அனுமதி கொடுக்கலன்னா அங்கேருந்து நீங்கள் அவங்கள தான் பார்த்துக்கணும். பர், அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று ஆணித்தனமாக சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ பார்த்துக்கிறேங்க, ஒரு ஜிஹாத் விஷயத்தில், ஒரு ஹிஜ்ரத் விஷயத்தில் இந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாய் தந்தையை கஷ்டப்படுத்திட்டு, எத்தனையோ பேருடைய தாய் தந்தைகள் ஊரில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, போய் ஃபாரினில் இருந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, மௌத்துக்கு கூட வர முடியாத சூழ்நிலை. நினச்சா கூட வரலாம், ஆனால் இப்போ நம்ம ஆன் டைமில் டிக்கெட் போட்டோம்னா 20,000 ரூபா டிக்கெட், 40,000 ரூபா. சரி, நான் இங்கேருந்தே துவா செய்கிறேன், அடைக்கிறேங்க அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி போயிட்டுருக்குது. அவங்க எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க, என் மகன் என் மக என் பிள்ளை இங்கே இருந்து எனக்கு பார்த்துக்கிட்டா எனக்கு எப்படி இருக்குன்னு எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் எத்தனை பெற்றோர்கள் இருந்திருக்கலாம். சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம். ஒரு ஜிஹாத் விஷயம், ஹிஜ்ரத் விஷயத்தில் ஒரு செய்தி இல்லை, ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் ரசூல்லா வாழ்விலும் ரசூல்லாக்கு பின்னாடி சஹாபாக்கள் சம்பவத்துலேயும் நிறைய இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள். நான் ரோமுக்கு போர் செய்கிறதுக்கு பேர் கொடுத்தன்னு ஒருத்தர் வந்து சொன்னார், இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சஹாபிட்ட. நான் ரோமுக்கு போர் செய்கிறதுக்கு என் பேர் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் வந்து நிற்பார். அப்போ ஆனால் என்னுடைய மனானி அபவாய, என்னுடைய தாய் தந்தை என்னை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொல்லுவாங்க, போய் உங்கள் வாப்பா அம்மா பாருங்க, நீங்கள் ரோமை அல்லாதவர்களை கொண்டு அல்லாஹ் வெற்றி தருவதை நீ காண்பாய் அப்படின்றாங்க. ரோமை அல்லாதவர்களை கொண்டு அல்லாஹ்ல வெற்றி தருவான், நீ போய் தான் ரோம் தேசத்தை வெற்றி பெறணுங்கிறது இல்லை. வாப்பா அம்மா உன்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள போய் பார்த்துக்க, நீ போகாட்டியாலும் ரோம் வெற்றி என்பது இஸ்லாமியர்களுக்கு அது கிடைக்க தான் போகுது அப்படிங்கிற அடிப்படையில் திருப்பி அனுப்பிச்சாங்க. இப்படி போருடைய சந்தர்ப்பத்தில் கூட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பல பேருக்கு நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காக, ஆசாபாசத்துக்காக, மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறத, நண்பர்களோட இன்னைக்கு சமுதாயத்தை நினைச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய நிலைமை. தொழுகையான பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, மார்க்க கல்வி படிக்கக்கூடிய, இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, குரான் ஓதுறாங்க, ஹிஃப்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்காக பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு இன்றைக்கி மனசு இல்லை.
பெற்றோர்கள் என்ன சொல்ல நீ சொல்லிட்டு தான் இருப்ப, நீ கத்துறனா கத்திட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக விட்டு எத்தனையோ தாய்மார்களை அளவிடக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக இதனுடைய முடிவு என்பது அல்லாஹ் இதை சும்மா விட மாட்டான். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நேரம் நீண்டு கொண்டே போகுது. ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், இரண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் அல்லாஹ் தாலா அதனுடைய தண்டனை மறுமை வரைக்கும் பிற்படுத்துவதில்லை. முஸ்னத் அஹமதுல அந்த ஹதீஸ் இருக்கு. ஒன்று, பெற்றோர் மனதை புண்படுத்துதல், ஒக்கூக்குல் வாலிதைன் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய மனம் நோகும்படி அவர்களை காயப்படுத்துவது. இப்படி செய்தால் இதற்கான தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வரைக்கும் தாமதப்படுத்துவதில்லை, உலகத்திலேயே தண்டிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் மீது அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு நலவு நாடினால் உலகத்திலேயே அவரை தண்டித்து அதற்கான ஒரு சில பாவங்களை உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா கழுவிடுவான். இல்லை முழுக்க அவர் மறுமையில தான் வச்சு சாத்தணும் என்று அல்லாஹ் தஆலா நாடியிருந்தால் அவர்களுக்கான முழு வேதனை அது மறுமையில தான் இருக்கும். ஆக அந்த மாதிரி ரொம்பவுமே எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் பெற்றோர்கள் விஷயத்தில் நடந்துக்கிறது. ரொம்ப சென்சிட்டிவாக இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். எல்லாருமே நம்மளுடைய வாப்பா அம்மா நினைக்கும் போது அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் செய்வாங்க, நம்ம விரும்புகிறதே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஷைத்தான் அப்படி தான் காட்டுவான். நம்ம தாய் தந்தை ஒரு வயசு வரைக்கும் நம்மளுக்கு ஹீரோவாக தெரிஞ்சவங்க எல்லாமே ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க நம்மளுக்கு வில்லனாக தான் தெரிவாங்க, பிடிக்காதவங்கள தான் தெரிவாங்க. அப்படி தான் எல்லாருக்குமே ஷைத்தான் அல்லாஹ் தஆலா காட்டுவான். ஷைத்தானை எல்லா மனிதர்களும் அப்படி தான் காட்டுவான். அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். என்னவா இருந்தாலும் என் தாய் தந்தைக்கு நான் சரியான முறையில் பணிவிட செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம மூலியமாக அவங்க ஹர்ட் ஆகிடவே கூடாது. வாய் திறந்து கூட கேட்கலாம், ஏதாவது இதில் உன்னை கஷ்டப்படுத்திட்டு நான் மன்னிச்சிருங்க, அத்தாட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும். அவங்க எந்த ரீதியிலையுமே மனசு நோகாதபடியாக நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை மீறி எங்கேயாவது காயப்படுத்தியிருந்தோன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு துவா செய்யுங்க, என் மேலே அதிருப்தியாக இருந்துடாதீங்கன்னு சொல்லணும். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைங்க விஷயத்தில் எவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போவுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினவர்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன நிலை, அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லக்கூடிய நிலைமை வரும் என்பதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த நிலையை விட்டு நம்ம சமுதாயம் முழுக்க பாதுகாக்கப்படணும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் விஷயத்தில் முழுக்க என்ன செய்ய முடியுமோ எல்லா பணிவிடைகளையுமே செய்யணுமே தவிர அவருடைய அதிருப்திக்கு, அவங்களுடைய வேதனைக்கு, மனவேதனைக்கு நம்ம ஆளாயிடவே கூடாது. அது சாதாரணமான ஒரு சாபம் அல்ல. இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி பெரிய ஒரு நஷ்டத்துக்கானது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அதை பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வர்றான். அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நம்மளை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இதை நம்ம மறக்கவே கூடாது. எல்லா ரீதியிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த உபதேசத்தை நாம் மறந்து விடாமல் பெற்றோர்களுடைய நலனை பேணி பெற்றோர்களுக்கு முழுக்க பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை மற்றும் வாழ்நாள் முழுக்க பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே மாதிரி அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். உயிரோடு இருக்கும்போது அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், பணிவிடை செய்யணும். இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவா அல்லாஹ் தஆலா கற்றுத்தந்த துவா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவா, அதாவது இறந்தவங்களுக்காக பொதுவாக கற்றுத்தந்த துவா, அதை பெற்றோருடைய பேரை சொல்லி கேளுங்க. அந்த துவா இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்பி கொடுக்குறேன். இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளிக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த துவாவை கேட்டு மனப்பாடம் செஞ்சு அந்த துவா ஓதுங்க. உதாரணத்துக்கு மூத்தா பொண்ணுங்க பேர் அப்துல்லானா, அல்லாஹ் மஃபிர்லி அப்துல்லா வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின் வஹ்லுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வஃபிர் லஹு வலனா யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி. யா அல்லாஹ் இன்னாரை மன்னிப்பாயாக, அவருடைய அந்தஸ்தை மறுமையினை முன்னேற்றி செலுத்துவாயாக, அவருடைய கபரை விசாலமாக ஆக்குவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஆதரவுபூர்வமான துவா. இதை மூத்தான தாய் பேரில் தந்தையுடைய பேரில் ஓதுவோம். இல்லை தாய் தந்தை ஹயாத்தாக இருக்காங்களா, தாய் தந்தையுடைய பெற்றோர்களுடைய பேரெல்லாம் வச்சு இன்ஷா அல்லாஹ் பேர பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நம்ம இதை ஓதணும். இது ஹதீஸில் உள்ள துவா. இதை மனப்பாடம் செஞ்சவங்க ஓதாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்னிலிருந்து நம்ம வாழ்நாள் முழுக்க ஓதுவோம். இல்லை மனப்பாடம் செய்யலைன்னா இன்ஷா அல்லாஹ் இதை நான் அனுப்பி வைக்கிறேன். டெக்ஸ்டோடையும் ஆடியோடு நான் கொடுக்குறேன். அதை கேட்டு வாங்கி எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் இதை மனப்பாடம் செஞ்சு அவங்களுக்காக ஓதுவோம். இந்த ஒன்று அவர்களுக்கான ஒரு நன்றியை நாம் எடுத்து வைத்ததாக கூட அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக, நம்முடைய பாவத்தை மன்னித்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.